ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத பஞ்சதசோऽध्यायः புருஷோத்தமயோகः. ஸ்ரீபகவானுவாச்ச உத்க்ராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூಢானானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞானசக்ஷுஷः. இங்கு கிருஷ்ண பரமாத்மா வாழ்க்கையின் உண்மைகள் நமக்கு ஏன் தெரிவதில்லை என்று வினவுகிறார். உடலை விட்டு செல்லும்போதும் உடலுடன் இருக்கும்போதும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் போதும் குணங்களுடன் கூடியவனாக இருக்கும்போதும் எந்த நிலையிலும் ஜீவனை மூடர்கள் காண்பதில்லை. புத்தி விழித்தெழப் பெற்றவர்கள் அதனை காண்கிறார்கள். அதாவது உலக இன்பங்களுக்காக நாளும் தேடி அலையும் மனிதர்கள் அவற்றை அனுபவிக்கும் போதும் தங்கள் உடலையே மறந்திடும் போதும் தங்கள் உடலுக்குள் இருக்கும் அந்த பரமாத்மாவை நினைப்பது என்பது எதிர்பார்க்க முடியாத ஒன்று. மனிதன் தன் ஐம்புலன்களை நாடும் வரை, உலக ஆசைகளின் மீது பற்றுள்ளவரை அவனால் பரமாத்மாவை நினைப்பது என்பது கைகூடா முயற்சியாகும். இந்த உடல் உலக விஷயங்களை அனுபவிப்பதற்காகவே உள்ளது என்ற நினைப்பு மாறி மறந்து தம்முள் இருந்து கொண்டு தம்மை கண்காணித்து கொண்டிருக்கும், தன் நலனை விரும்பி கொண்டிருக்கும் பரமாத்மாவை ஒரு கணம் நினைப்பவனே தம் பிறவியின் நோக்கத்தை அறிபவனாவான். பாலைவனத்து காணல் நீரை உண்மை நீரென்று தன் பயணத்தை தொடர்பவன் தாகத்தால் வருந்தவே நேரிடும். பிறவியனும் பயணம் முடித்து கொள்ள மனிதன் காணல் நீரான உலக இன்பங்களை மறந்து பற்றற்ற ஆசையற்ற நித்திய வாழ்க்கையை மேற்கொள்வதே அவனை அப்பரமாத்மாவின் அருகே அழைத்துச் செல்லும் ஒரு பாதையாக அமையும் என்கிறது இந்த ஸ்லோகம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.